இப்ப இந்த டிவி சேனல்ல உங்களை சாதனை பெண்மணி அப்படின்னு சொல்லி பட்டம் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க, கேள்விப்பட்டேன். ஏற்கனவே நீங்க சன் டிவிலையும் வந்துருக்கீங்க, விஜய் டிவி வாருங்க, தினசரி ஒரு நிகழ்ச்சியில கலந்துருக்கீங்க. நீங்க ஒரு நேரம் ஒதுக்கி இப்படி ஒரு கைரேயை பற்றி கேள்விகளாம் கேட்க வந்ததை பற்றி எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. உங்களுடைய சந்தேகங்களை கேட்க எதிர்காலத்தை கணிக்கிறதுக்கு நம்ம கைரேகை எந்த அளவுக்கு உதவும், அதை நம்பலாமான்ற ஒரு பெரிய கேள்வி எங்களுக்குள்ள இருக்கு. ஏன்னா இந்த நம்ம அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும் போது கையை மடிச்சு வச்சிருக்கோம், அந்த மடிப்புகள் தான் கைரேகைன்னு சொல்றோம். அப்ப அந்த கைரேகை எப்படி எதிர்காலத்துக்கு தீர்மானம்? அதாவதுன்னா எப்பொருள் யார் யாரெல்லாம் கேட்கணும், அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது எப்போதுமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கணும். அதுல நம்ம பாரதியார் இருக்காரு, அவர் சொல்றார், கைரேகை கனிப்பொருள். கைரேகை உன்னுடைய எதிர்காலத்திற்கான கனியை உள்ள வச்சுட்டு கையில வெண்ணையை வச்சுக்கிட்டு நெய்க்காக அடைய வேண்டாம். உன்னுடைய எதிர்காலம் உன்னுடைய கையிலேயே இருக்கு. அதை நீ பார்த்து உன்னுடைய எதிர்காலத்தை நீ தீர்மானிக்கலாம்னு நம்ம பாரதியார் சொல்றாங்க. ஒண்ணு சொல்றேன், எதிர்காலம் மட்டும் இல்லை, கைதியை பற்றி நீங்க ரொம்ப ஆழமா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா உங்களுடைய பூர்வ ஜென்மம், போன பிறப்பு, இந்த பிறப்பு, அடுத்த பிறப்பு உண்டா இல்லையா அப்படிங்கிற குறிப்புகள் தான் அது இருக்கு. 3 ஜென்மத்தை பற்றி இருக்கு. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலமும் அங்குள்ள பதிவாரு. ஒரே கையிலே பார்க்கலாம், 2 கைரேகையுமே. பல பேர் வந்துமா தவறுதலா சொல்றாங்க, பெண்கள் வந்து அதிகமா விளையாட்டு கழுவுறாங்க, அதனால இந்த கையில பூரா ரேகை எல்லாம் தேங்கி போயிடும், அதனால பெண்களுக்கு வலது கையில பார்க்கணும், ஆண்களுக்கு வலது கையில பார்க்கணும். நமக்கு வந்து கைரேகையை பற்றி முழுமையா தெரியாமலே பல பேர் புத்தகங்கள்லாம் எழுதிக்கிறாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு ரொம்ப வியப்பா இருக்கு, சிரிப்பா இருக்கு. 2 கையிலையுமே ரேகை இருக்குல்ல, அதை நீங்க விட்டு பாத்தீங்கன்னா 2 வேற வேற மாதிரி இருக்கு. இந்த இடது கையில இருக்குங்களா, அது பூர்வ ஜென்மத்தில் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, எப்படி வாழ்வீங்க, எவ்வளவு படிச்சீங்க, உங்களுடைய பாவ புண்ணிய கணக்கு போடாத இங்க ஒரு பேர் 2 பேருக்குமே இடது கையில பூர்வ ஜென்மம் இருக்கு. இந்த கையில நமக்கு இந்த ஜென்மத்தை பற்றி குறிப்புகள் இருக்கு, அடுத்த ஜென்மத்தை பற்றி குறிப்புகள் இந்த மணிக்கட்டு இருக்கு. அப்ப எதிர்காலத்தை பத்தி கைரேகை பார்க்கறதுனா மணிக்கட்டை பார்த்து தான் சொல்றாங்க. இல்லம்மா, அடுத்த ஜென்மம் உண்டா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இங்க பார்க்கணும். எதிர்காலத்தை பற்றி பார்க்கறதுக்கு நம்முடைய வலது கையில தான் நம்ம பார்க்கணும். நீங்க வந்து நிறைய படிப்பாளி, நிறைய பேசக்கூடிய ஒரு பெரும் பேச்சாளர், அதனால உங்களுக்கு இந்த கேள்வி ரொம்ப எளிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கையை வந்தோமா உள்ளம் கைன்னு சொல்றோம். ஏன் உள்ளம் கைன்னு சொல்றோம், காரணம் சொல்லுங்க பார்ப்போம். உள்ளம் அப்படின்னா உள்முட்டல் தான் உள்ளம். கரெக்ட். உள்ளத்திலே இருக்கின்ற அழகை வெளிப்படுத்துறதுனால அது உள்ளம்னு சொல்றோம். ஆனா நிறைய பேர் நம்ம இதயம் தான் உள்ளம்ங்கிற மாதிரி வெளியில சொல்றோம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இதயம்ங்கிறது ஒரு பம்பிங் ஸ்டேஷன். கரெக்ட். ரத்தத்தை பம்ப் பண்ணல, அவ்வளவுதான். அதுக்கு யோசனை, வாசனை, சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதுக்கு கிடையாது. நம்மளை பற்றியே நேரம் சிந்திக்கக்கூடிய ஒன்றே ஒன்று இருக்கிறது. அது என்ன சொல்லுவோம், நம்முடைய மூளை. கரெக்ட். மூளைங்கிறதுமா எறும்புக்கு இருக்கு, யானைக்கு இருக்கு. நம்ம மாமா கொண்டு வந்து வச்ச ஸ்வீட்டு நம்ம அம்மா மறந்துடுறாங்க, நமக்கு தரம் முடிச்சதுனால நமக்கு தெரியல. ஆனா நம்ம உள்ள எறும்பு பூரா கரெக்டா போய் நமக்கு முன்னாடி சாப்பிட்டு, காரணம் மூளை. அந்த மூளையை காட்டணும். நமக்கு மனிதர்களுக்கு என்று மிகச்சிறப்பாக ஆண்டவன் கொடுத்த பெரிய கிஃப்ட் என்னன்னா சிறுமூளை. ஒரு வைர நகர் உங்க கணவர் உங்களுக்கு பிரசன்ட் பண்றாரு, அதை அவசரமா நீங்க பிள்ளையார் வர்றதுக்காக டேபிள் மேல வச்சுட்டு இருக்கீங்களாமா? அதுவும் உங்க அப்பா அம்மா பயங்கரமான பக்கா பேருடைய லாக்கர்ல கொண்டு வச்ச பிறகுதான் நீங்க பிள்ளையார் போகணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சிறுமூளை மிக அரிதானது, அபூர்வமானது, பல்வேறு அதிசய திறமைகள் உள்ளதுனால கடவுள் என்ன பண்ணிட்டாங்க, மூளைக்கு கீழே உள்ள கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டாங்க. மனிதர்களுக்கு மட்டும்தான் சிறுமூளை. அதான் பகுத்தறிவுங்கிறது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய அழகுங்கிறதுனால்தான் அது பெரும் உள்ளம்னு. அந்த உள்ளம் சதாசர்வ காலமும் நம்மளை பத்தியே நினைச்சிட்டு, இவன் இப்படி பண்றானே, என்ன ஆவானா, ஏதாவானா அப்படின்னு நம்மளை பத்தி ஜட்ஜ் பண்ணக்கூடியது டிசிஷன் மேக்கிங் அந்த மூளைக்கு தான், சிறுமூளைக்கு. அந்த உள்ளம் கருத்து எழுதுறதுனால இது பேர் உள்ளம். ஒரு சீடி இருக்கு,
அதை உள்ள போடுறோம் டிவிடியில. அது திருவிளையாடலா கபாலியா என்ன படம்ங்கிறது அது ஓடும் போதுதான் தெரியும். நமக்கு பார்க்கிற வெறும் சீடியா தெரியும். அப்படிதான் நம்ம உலகை நினைக்கிறோம். அப்படி இல்லாம அது பல்வேறு ரீடிங்ஸ் இருக்கு. அதை படிச்சோம்னா நமக்கு எல்லா விதமான பூர்வ ஜென்மத்துல நம்ம என்ன விதைச்சோம், இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம், அடுத்து என்ன ஆக போறோம் அப்படிங்கிற பூராவும் துல்லியமாக நல்லா. அதாவது உலகத்துல முடியாது அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பாரதியார் ரொம்ப அருமையா சொல்லுவார், பெரிதிலும் பெரிது கேள் நினைப்பது நடக்கும் படிப்பார். எல்லாமே எல்லாருக்கும் சாத்தியமான என்ன முயற்சி, அதுதான் திருவிளையாடல். நானும் இந்த படத்தில் இருக்கிற பாருங்க, ஒரு பேர் சிவா செட்டியார், எங்க ஊர் கிளச்சத்தை சேர்ந்தவர். அவர் வீட்டில் மிகப்பெரிய லைப்ரரி வச்சிருக்காங்க. அந்த லைப்ரரியில தான் நான் போய் தினசரி புத்தகம் வாங்கி படிக்கிறேன். ஆனா எனக்கு கைதை பற்றியே தெரியாது. நான் சிறுகதைகள் நாவல்கள் அதை தான் வாங்கி வீட்டில் படிச்சுட்டு வந்தேன். நான் ஒரு நாளைக்கு 2 புத்தகம் 3 புத்தகம் படிக்கிறத பார்த்துட்டு அவர்கிட்ட சொன்னாரு, இவ்வளவு அறிவாளியா இருக்கே, நான் பர்மாவிலிருந்து வரும்போது கால்நடையா நடந்து வந்தபோது கொண்டு வந்த புத்தகம், இந்த புத்தகத்தை யாராவது ஒருத்தருக்கு பயன் பெறக்கூடியவர்களுக்கு தான் கொண்டு வச்சிருந்தேன். நீ நல்ல தீவிரமா படிக்கிற, நல்ல கேள்விகள் கேட்கிற, அதனால நான் உனக்கு கைதையை கற்றுத்தாருன்னு அந்த மகான் அவரா எனக்கு கற்றுக்கல. அவர் பேர் நாராயணன் செட்டியார். எந்நேரம் சிவா சிவான்னு சொல்லுவார். ஆனா சிவா செட்டியார் பேரு. அந்த சிவா செட்டியார் தான் என்னை கூப்பிட்டு அந்த பர்மாவின் அந்த புத்தகத்தை கொடுத்து நீ படிங்க. அது பிருகுமுனிவர் எழுதின புத்தகம். அந்த பிருகுமுனிவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த கைரேகையை எப்படி வாசிக்கிறது, ஒவ்வொரு மேடுகளை எப்படி பார்க்கிறது, ஒவ்வொரு ரேகைகளை எப்படி ஆராய்ச்சி பண்றது அப்படின்லாம் ரொம்ப துல்லியமா இருக்காரு. ஒரே புத்தகம் 860 பக்கம். அதை படிச்சு முடிக்க எனக்கு ஒரு 7 மாசம் ஆச்சு. ஆனா ஒன்னா அதை படிக்க விட மாட்டார். ஒரு சாப்டர் படிச்ச உடனே கேள்வியா கேட்பாரு, அதுக்கு பதில் சொல்லி முடிச்ச உடனே 2வது சாப்டர் படிக்க விடுவார். அப்படி கசரத்து வாங்கி எனக்கு அவர் சொல்லி தந்ததுனால்தான் இன்னைக்கு நான் மிகச் சிறப்பான ஒரு கைரேகை நிபுணரா வர முடிஞ்சிச்சு. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தினசரி நினைச்சுக்கிறது. யார் கைரேகை பார்க்க வந்தால் முதல்ல இவருடைய திருவடியை தொட்டு கும்பிட்டு தான் நான் கைரேகை பார்க்க ஆரம்பிப்பேன். அந்த கைரேகை பார்க்கறது அவங்க 1008 கேள்வி கேட்டாலும் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லக்கூடிய ஆற்றல் அந்த பெரியவர் தந்த அந்த அமுதஸ்வருக்கு வந்த கூற்று என்று நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பொக்கிஷம் உங்களுக்கு கொடுத்த பொக்கிஷம்னால நீங்க எங்களுக்கு பொக்கிஷம் மாதிரி கிடைச்சிருக்கீங்க. நல்லா நல்லா. அதாவது இப்ப ஒரு சின்ன கேள்வி, நம்முடைய வாழ்க்கையில நல்லது வர்றதுக்கும் தீயது வர்றதுக்கும் காரணம் விதிதான் அப்படி சொல்லணும். ஊழில் பேர்வழி யாவுல விதி செய்த பிழை அப்படி சொல்லிடுறோம். ஆனா அந்த விதிய விதிச்சது யாரு? நம்ம பூர்வ ஜென்மத்துல பண்ணதுதான் இன்னைக்கு விதியா. கரெக்டா சொல்லுங்க. இவ்வளவு தெளிவான பதில் நான் இதுவரைக்கும் கேள்வி. நம்ம என்னத்தை விதைச்சோமோ வித்தியதுக்கு பேர் தான் விதி. கடவுளா பார்த்து நம்ம தலையில நீ 50 வயசுல செத்து போ, நீ 100 வருஷம் வரைக்கும் இருந்துட்டு வா, அவருக்கு வேண்டுதல் வேண்டாம இல்லாம அவர் ஒரு கண்ணல விருப்பம் இல்லாத ஒரு தாய் உள்ளம் கொண்டவர். அவரு நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு தக்கன பலாபலங்களை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிற எல்லா பலன்களுமே நம்ம பூர்வ ஜென்மத்துல நம்ம பண்ணுறோம். அதனுடைய விளைவு. இப்ப 5ஆம் கிளாஸ்ல ஒரு பையன் ஃபெயில் அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த பையனை கேட்டா என்ன சொல்லுவேன், டீச்சர் ஃபெயில் பண்ணிட்டாங்க, ஃபெயில் போட்டுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இவன் மார்க் குறைச்சலா வாங்கினால ஃபெயில் போட்டாங்க. அவன் மேல உள்ள அன்பு, இவன் நல்லா படிச்சு இப்படியே சரியா படிக்காம 6வது 7வது பண்ணா வாழ்க்கையில தோத்து போடுவானே, ஆனால் சரியா படிக்காத மறுபடியும் படிச்சுட்டு போவதற்காக அவங்க தண்டிக்கிறது வேற கண்டிக்கிறது வேற. அவங்க கண்டிச்சாங்க, நல்லா படிப்பாங்க, மறுபடியும் 5ஆம் கிளாஸ் அப்படி சொன்னாங்க. ஆக எப்படி நம்ம ஃபெயில் ஆகிட்டு அடுத்தவங்க தளத்தில் கொண்டு ஃபெயில் ஆக்கிட்டான்னு சொல்லுவோமோ, அது போல நம்ம கூட எந்த விதைச்சமோ அதுதான் இன்னைக்கு அறுவடை பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் கைரேகை. இந்த கைரேகை பார்க்கறதுக்குன்னா சில நுட்பமான விதிகள் தான். அந்த விதிகளை எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். பிருகுமுனிவர் எழுதினார். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட புத்தகங்கள் வந்து நானே ஒரு 7 புத்தகங்கள் படிச்சிருக்கேன் கைரேகை சம்பந்தமா. அதுதான் அதை வச்சுதான் அவங்க எல்லாம் விளக்க எழுதியிருக்காங்க. பிருகுமுனிவர் தான் முதல், அதை வச்சுதான் அவங்க விளக்க எழுதியிருக்காங்க. அது தமிழ் பாடம் எழுதின புத்தகம் ரொம்ப அருமையான புத்தகம்.
அதுக்கடுத்து புரோசர் ஜீரோன்னு ஒருத்தர், புரோசர் கெய்லோன்னு ஒருத்தர், 2 பேர் வெளிநாட்டுல. அவங்க எழுதுற புத்தகம் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கைதியை பார்க்கறதுக்கு முன்னாடி அங்க பாத்தீங்கன்னா ஜப்பான் நாய், அது என்ன ஸ்பெஷல்? உடலும் உயிரும் ஒன்னா சேர்ந்து. அதாவது இந்த உயிர் இருக்கு பாருங்க, இது ஆட்டம் தந்தது. இந்த உடல் அப்பா அம்மா, இந்த அப்பா அம்மா இருந்த உடலும் ஆண்டவன் போன ஜென்மத்துக்கு தக்கன படத்தை இந்த உயிரும் ஒன்னோட ஒண்ண சரியா கார்பரேட் ஆகி போனா தான் நம்ம வாழ்க்கை. அதுல என்ன சிக்கல் இருக்குங்கிறத உடல் எண்ணையும் உயிர் எண்ணையும் கண்டுபிடிச்ச பிறகு நீங்க கையிலே பாருங்க. என்ன சொன்னாலும் பதவி வச்சுக்கிறீங்க. அந்த உடல் எண்ணையும் உயிர் எண்ணெய் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு கையிலேயே பார்க்கறது ரொம்ப எளிமையா ஒண்ணு. 2வது, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் மாதிரி எங்கேயுமே கிடையாது. இப்ப நான் அமெரிக்காவுக்கு போன போது அந்த புரோசர் ஜீரோ, அவருக்கு ஏன் அந்த பேர் வந்து கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுது. ரொம்ப அற்புதமா இவ்வளவு தூரம் கைதையை பார்த்து எல்லா எதிர்காலத்தையும் கணிச்சு சொல்றீங்க, உங்க பேர் என்னன்னு கேட்டுட்டாங்க. அவர் சொல்லிக்காரு, பிருகுமுனிவருக்கு முன்னாடி நான் பெரிய ஜீரோ, அதனால என் பேரை நான் புரோசர் ஜீரோன்னே வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் தான் இந்த பக்கம் வரக்கூடிய சந்தேகத்துக்கெல்லாம் விடை பின்பக்கம் இருக்கு. ஆமா, when in doubt, check it out அப்படி ஒரு தீசிஸ் எழுதியிருக்கேன். அதன் மூலமா நம்ம பூர்வ ஜென்மத்துல என்னென்ன சந்தேகங்கள் வருதோ அதை பூரா பின்பக்கம் பார்க்கணும். பாப்பாங்க, அப்படி பார்க்க சொல்றாங்க. அடுத்தது ரொம்ப முக்கியம் என்னன்னாக்க சாமுத்திரிக லட்சணம். ஒரு மனுஷனுடைய முகத்தை பார்த்தாலே எப்படிப்பட்ட ஆளு கண்டுபிடிக்கிற லெவலுக்கு அந்த பிருகுமுனிவர் எழுதி வச்சிருக்காரு. சாமுத்திரிக லட்சணம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் கரெக்டா சொல்லுங்க. சாமுத்திரிகா பட்டுச்சேல பயங்கர காஸ்டியூமா, 1.5 லட்சம் 2 லட்சம். அதை காட்டிலும் காஸ்டியூம் இந்த சாஸ்திரம். அது என்ன சொல்றாங்கன்னா, 2 கண்ணையும் பாருங்க. நம்முடைய முகத்தை பார்க்கிற போது அதுல பல்வேறு செய்திகள், அதைத்தான் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அகத்தின் அழகு. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போனோம்னா செய்ய வேண்டிய ஒரே ஒரு செயல், முகம் பார்க்க கண்ணாடி எடுத்து அதை உன்னிப்பா பார்க்கணும். நம்மளும் தினசரி முகத்தை பார்க்கிறோம். 1000 தடவை பவுடர் போட்டு ஆகணும், ரொம்ப அழகா இருக்கும். கொஞ்சம் தான் பல்லு தெரிஞ்சு பல்லாது, மூக்கு கொஞ்சம் போல இருக்கு, கண்ணு கிழ பார்வை இருக்கு, இருந்தாலும் நம்ம நல்லா தான் இருக்கும். அப்படி நமக்கு நம்மளே ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், சமாதானம். கடவுள் ஏன் அப்படி 2 கண்ணை வித்தியாசம் பார்த்தார், 2 காது விழிப்பு வித்தியாசம் பார்த்தார், 2 மூக்கு விழிப்பு வித்தியாசம் பார்த்தார், 2 கண்ணக்கருக்கு வித்தியாசம் பார்த்தார். கண்டிப்பா வித்தியாசம் எல்லாருக்கும். நம்ம தவறாவே பார்க்கணும். நான் அழகா இருக்கேன்னு நம்ம அசிங்கமா பார்க்கணும். அப்படி இல்ல. இன்னைக்கு நீங்க போய் வீட்டுல முகம் பார்க்க கண்ணாடி எடுத்து எப்படி பார்க்கணும்னா, அர்ஜுனன் அம்பு கொள்ற போது எனக்கு மரம் தெரியல, கிளி தெரியல, என்ன தெரியுது, என்னத்தை ஸ்பாட் அவுட் பண்றோமோ அதுதான் முக்கியம். அந்த 2 கண்ணை மட்டும் பாருங்க, வலது கண்ணு இடது கண்ணு. இந்த வலது கண்ணுங்கிறது இந்த ஜென்மம், இடது கண்ணுங்கிற பூர்வ ஜென்மம். இப்போ உங்களுக்கே நான் பார்த்து சொல்றேன், உங்களுடைய வலது கண்ணில் இருக்கக்கூடிய பிரகாசமா இடது கண்ணுல கிடையாது. அது கொஞ்சம் சின்னமா இருக்கும். உங்க அப்பா அம்மா கேளுங்க, உங்க கணவரையும் கேளுங்க, உங்க முகத்தை 1000 தினசரி பார்க்கறது. இந்த கண்ணில் இருக்கக்கூடிய பிரகாசமா அந்த கண்ணில் போன ஜென்மத்துக்காக இந்த ஜென்மத்தில் நீங்க ரொம்ப ஃபேமஸா வருவீங்க அப்படிங்கிற கண் சொல்லுது. பாரதியார் எளிமையா சொன்ன உலகத்திலே கிடையாது. அவர் சொன்னார், ஒளிப்படைத்த கண்ணினால். எப்போ ஒளிப்படைத்த கண்ணு வரும் தெரியுமா? அடுத்தவர் சொன்னார், என்ன அடுத்தவர், உறுதி கொண்ட நெஞ்சு இருந்தால்தான் ஒளிப்படைத்த கண்ணு வரும். கண்ணு மாதிரி தர்மாமீட்டர் உலகத்திலே கிடையாது. ஒரு திருட செஞ்சுட்டாங்க, போலீஸ் பிடிச்சோன்னா முதல்ல என்ன கேட்பாங்க, என் கண்ணை பார்த்து திருடல. இந்த சார் கீழே பார்ப்பாங்க. கண்ணுக்கு கற்பு அதிகம், அவ்வளவு அற்புதம். அந்த கண்ணு சொல்லுது, போன ஜென்மத்தில் நீங்க ஒரு சில இடர்பாடுகளை சிலருக்கு கொடுத்துருக்கீங்க, இந்த ஜென்மத்துல பலருக்கும் உதவி செய்யறதுக்காக வளர்ந்துருக்கீங்க அப்படிங்கிற உங்க கண்ணு சொல்லுது.
அடுத்தது காதுடைய விளிம்புகள். நீங்க பிள்ளையார் காது வேணா பாருங்க, பஸ்ஸில் போறப்ப மற்ற இடத்துல ஒவ்வொருத்தருடைய காதையும் பாருங்க. இந்த காது மாதிரி அந்த காது விளிம்பு இல்லை. அந்த காது 50 வருஷமா கைரேகை படிச்சதுனால பரிச்சயம் பண்ணதுனால சொல்ல முடியும் நினைக்கிறேன். எனக்கு நான் பார்க்கும்போது உங்களுடைய காதுகள் பெருசா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் கூட எனக்கு தெரியல. அதுக்கு நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணறிவே பாருங்க. அப்படி நுட்பமா பாருங்க. மைக்ரோஸ்கோப் பார்வை பார்த்தா தான் கண்டுபிடிக்கலாம். நீங்க அன்பு இருந்து உங்களுடைய அந்த முடிய வேண்டாம், கொஞ்சம் காது விழுந்து தெரிய மாதிரி பண்ணுங்க. நீங்க கூட்டிட்டு போய் பாருங்க. இந்த காதுல ஒரு முழுக்குன்னு இருக்கும் வெளியே. அது உங்களுடைய எஜுகேஷனல் கிராஃப். இந்த காதுல லைட்டா தலை பாருங்க, ஒரு சின்ன முக்கு ஒன்று மேல இருக்கு, கிரீடம் இருக்கா? அதனால உங்களுக்கு அறிவு கூர்மையா இருக்கு. இப்ப வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப பாருங்க, இந்த 2 கை இருக்கு. இதுல இல்லாம கல்வி இந்த கல்வி ரேகையில போன ஜென்மத்துல எவ்வளவு படிச்சிருக்காங்க பிரமாதம். இங்க வரைக்கும் இந்த எனக்கு கல்வி ரேகை இங்க வரைக்கும் வந்ததுனாலதான் நான் 7 டிகிரி முடிச்சிருக்கேன். உள்ளபடியே நான் வந்து பிஎஸ்சி சுவாலஜி படிச்சதோட போதும், எங்க அப்பா அம்மா ஆஸ்பத்திரி பார்த்துக்கணும் நான் நினைச்சேன். ஆனா எங்க வாழ்வே விடல. நீ நல்லா பேசுற, நல்லா நடிக்கிற, நல்லா ஆடுற, பாடுற, இலக்கியம்லாம் நல்லா பண்ற, நீ எம்ஏக்கு போன, பிஹெச்டி பண்ணா, இப்படி ஒன்னொன்னா வாத்தியார் சொல்ற கேட்டுக்கிட்டு 7 டிகிரி வாங்கிக்கிறேன். காரணம் என்னன்னா உள்ள இருக்கக்கூடிய உண்மை அறிவே மிகும். அப்படி போன ஜென்மத்துல நீங்க விதைச்ச விதை ரொம்ப அதிகம் நல்லா படிச்சிருக்கீங்க போன ஜென்மத்தில். இந்த ஜென்மத்தை பாருங்க, நீங்க இன்னும் படிக்க போறீங்க. ஆழம் போகுதா? இந்த ஆழம் தான் அதுக்கு என்ன சொல்றது? ஆழங்காற்பட்ட அறிவுன்னு சொல்றோம். ஆழமரத்து வேறு புரியுதா? அது அவ்வளவு ஆழமா போய் அப்படிப்பட்ட வேகம் உங்களுக்கு தான் சொல்றேன். அறிவு வேகம் பிரமாதம். இன்னும் கொடிக்கட்டி பார்க்கணும். இப்ப நீங்க சாதனை செல்வின்னு பாக்குறீங்கல்ல, டிடி சேனல்ல, ஏற்கனவே விஜய் டிவி, அடுத்தது சன் டிவி, எல்லா டிவிலையும் வருது. நான் சொல்லலமா, நான் புகழ்துறை கிடையாது, என்ன இருக்கோ அதை தான் வாசிச்சு சொல்றேன். அப்படி அந்த கல்வி அடுத்து மேலே பார்த்தீங்கன்னா இது ஆய்வு இருக்கு. நம்ம இருதய எப்படி தெரியுதோ இருக்கு. இதுல 83 வருஷம் வரைக்கும் ஓடுது உங்களுக்கு. இப்ப நீங்க கேட்கலாம், ஐயா அப்ப எனக்கு வயசு 83 தானா, நான் அது மேல இருக்க முடியாதா அப்படின்னு. ஒரு மனிதனுக்கு ஆண்டவன் கொடுத்த குறைந்தபட்ச வயசு எவ்வளவு தெரியுமா? எல்லாரும் ஆங்கிலேயர்களை பார்த்து 100 ஆண்டு காலம் வாழ்ந்துக்கிறாங்க. அப்படி இல்லாம ஒரு மனுஷனுக்கு ஆண்டவன் கொடுத்த குறைந்தபட்ச ஆயுள் 120 வருஷம். ஆமா, 60 வருஷம் உடம்பு உசுர வளர்க்கும். அதுக்கப்புறம் 60ஆம் ஆண்டு நிறைவு சாந்தி கல்யாணம், உடம்பு எச்சிருச்சு, ரிட்டையர்மெண்ட், வீட்டுக்கு வந்தோம். அதுக்காக வீட்டுல இருந்து ஓய்வா இருக்கணும் கிடையாது, உயிர். அதான் ஜப்பான் 60 வருஷம் உடம்பு உசுர வளர்க்கணும். 60க்கு அப்புறம் உசுறு உடம்பு வளர்க்கணும். 120 வருஷம் ஒரு மனுஷன் வாழணும். ஆனால் அவரவர் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் தான் ஆயுள தீர்மானிக்கிறது தவிர வேறு எதுவும் தீர்மானிக்கிறது கண்டிப்பா. புத்திசாலிகள் ஒவ்வொரு நிமிஷமும் நிர்வகிக்குது. கைவேகம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம செய்கிற பாவத்துக்கு தக்க, புண்ணியத்துக்கு தக்க. கண்டிப்பா கரெக்ட். அப்படியா? அதனால அந்த ஆயுளுக்கு கான்ஸ்டன்ட் கிடையாது. ஆஸ் ஆன் டே ஒரு வண்டிக்கு விலை இருக்குன்னு சொல்றோம். அது மாதிரி இன்றைய உங்களுடைய உடல் மனசு இதனுடைய ரெண்டுடைய ரேஷியோ வந்து 83 வருஷம். என்ன சரி மாறும். இப்ப நீங்களே உங்க அப்பா வந்து படிக்கிற ஸ்கூலுக்கு கட்டணம் கட்டி கொடுத்தாரு கேள்விப்பட்டேன். அது போல நீங்களும் நிறைய ஃபேமஸ் ஆகிறீங்க. உங்க கணவர் அனஸ்தீசியாவில் அவர்களாம் எந்த ஆபரேஷன் பண்ண முடியாது, அவர் தான் மூலிகளை காப்பாற்றிட்டு இருக்காரு. பெரும்பணம் வரும். அந்த கற்பனை சந்ததியில சொல்றேன், பெரும்பணம் வர்றதுடைய விளைவு என்னன்னா ஈதல் இசை வளம். கண்டிப்பா நீங்களும் கொடுப்பீங்க. கொடுக்க கொடுக்க அமுத சுரபி மாதிரி ஆயுட்கள், அந்த ஆயுட்களை வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த 3 தான் சொன்ன பாருங்க. முதல் செல்வரேகை, செல்வாக்கரேகை, விதிரி. அடுத்து ஒவ்வொரு மேடுகளையும் கணக்கு, அடுத்து ஒவ்வொரு சக்கரங்களையும் கணக்கு, எத்தனை கடைகள் குறுக்கு கோடு போட்டுருக்கோம், எத்தனை தூரம் நம்ம செலவு போகிற தீவுகள் 1000 இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி கடைசி அர்த்தம் இந்த சொல்றதுக்கு முன்னாடி உயிரினுடைய அளவுகள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு இந்த உடம்பு அதுக்கு தாங்குற கெப்பாசிட்டி இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்காக நடக்க சொல்லி பாடி லாங்குவேஜ் டெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். நான் இது நாள் வரைக்கும் கை ரேகைனா அதுவும் இடது கை மட்டும்தான் இல்ல வலது கை மட்டும் நினைச்சேன். இன்னைக்கு நீங்க சொல்லும்போது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் முகத்துல இருக்கு, பாடி லாங்குவேஜ்ல இருக்கு. அடுத்தது டோனாலஜி. பேசுற பேச்சு பார்த்தீங்கன்னா அது உயிரினுடைய வெளிப்பாடு. நாளைக்கு எந்த ஊருக்கு போகலாம் தீர்மானிக்க சொன்னாங்கன்னா அவருக்கு ஆயுசு குறைஞ்சிட்டு நாளைக்கு நான் மதுரைக்கு தான் போறேன், உங்களுக்காக திருச்சி நான் வர முடியாது அப்படி சொன்னா வெறி போருக்கு வாக்கினில் உறுதி வேண்டும், இனிவே வேண்டும். அந்த டோனாலஜி இந்த பாடி லாங்குவேஜ் இதுக்கப்புறம் கையில கர்ணரேகையும் இதுதான் கன்க்ளூஷன். இந்த கன்க்ளூஷன்ல இப்படி வச்சு பாத்தீங்கன்னா 3 லேயர் விடுதா. முதல்ல விடுகிறது ஹெல்த் லைன், அடுத்த வெல்த் லைன், அடுத்த விஸ்டம் லைன். நீங்க எவ்வளவு தூரம் பணம் சம்பாதிப்பீங்க அப்படின்னு இங்க சொல்றீங்கன்னா செல்வரேகை எவ்வளவு ஆழமா இருப்பாங்க, செல்வாக்கு ரேகை எவ்வளவு பிரமாணமா இருப்பாங்க. நீங்க சொல்லவே வேண்டாம், நீங்க இன்னும் கொடி கட்டி பார்க்கணும். ஏன்னா பூர்வ ஜென்மத்தில் நீங்க செஞ்ச புண்ணியம் உங்களை மேலும் மேலும் வளர்த்து. இப்ப டிடி சாண்டிங் யார் சொன்னார்? எல்லாருமா சேர்ந்து கூடி பேசுற போது கபிலாவுக்கு தான் இந்த தடவை சாதனை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாம் தேர்ந்தெடுத்துட்டாங்க. நானே எங்க சொந்தக்காரங்க கேட்டேன், இந்த இதை ப்ரமோஷனுக்கு யாரை கூப்பிடலாம்? 10 பேர் பேரை போய் நான் சொன்னேன். 6 பேர் உங்களோட சொன்னாங்க. காரணம் சாதனை. போன ஜென்மத்தை நீங்க விதைச்சது இப்ப முளைச்சு அந்த சாதனை ஆட்களுக்கு வீட்டிலே அதான் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு முக்கியம் இன்னும் கூட பாருங்க. அடுத்ததுன்னா நம்முடைய உடம்பு எப்படி இருக்குங்க, வேற லேப்ல எல்லாம் போய் டெஸ்ட் பண்ணவே இப்படி இந்த பார்த்தீங்கன்னா இது சகல விதமான எல்லா லேப் டெஸ்டும் குறிப்போடு 5 நெகத்தல் நெகத்துல முகம் பார்க்கலாம், இதயத்தையே பார்க்கலாம். இப்ப பாருங்க, கண்ணை மூடிக்கணும். கண்ணை மூடிட்டு உங்களுடைய நெகத்தை தடவுனீங்கன்னா அதுல சின்ன சின்ன கோடா இருக்காங்க பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா நம்ம உடம்புக்கு முன்னாலும் உங்க மூலத்துக்குள்ளே சதா சர்வகாலம் எதையாவது ஒரு திங்க் பண்ணிட்டு யோசிச்சுட்டீங்கனால அந்த டென்ஷன் அடுத்தது முக்கியம் 10 நாட்களுக்குள்ள லேச வடிச்சால் பார்க்க நாளைக்கு அமைப்பாங்க பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் லெவல் நல்லா வாக்கிங், நல்லா தூங்கி தூக்கு ஒரு பெரிய மருந்து. முகம் பிரகாசம், முகம் எவ்வளவுக்கு அழகும் பெருமையும் கேட்டு போதோ அதுக்கு தக்கன இது பூரா மாறும். வெறும் நுனிய பார்த்தாலே போதும் உங்களுடைய ஆயுள் நிச்சயமா 20 குறைச்சல் இல்லை அப்படி கண்டுபிடிக்கலாம். அடுத்து இன்னொன்னு உங்க பூர்வ ஜென்மம் இங்க பார்த்தோம், அடுத்த ஜென்மம் இந்த ஜென்மம் பார்த்தோம், அடுத்த ஜென்மம் பார்த்தோம், அடுத்த ஜென்மத்தை பார்த்தீங்கன்னா ஹெல்த்தை நல்லா உடம்ப நல்லா மெயின்டைன். அதற்கான வெல்த் சூப்பரா விஸ்டம் கூடி கொடுத்திருப்பாரு. விஸ்டம் என்னன்னா முக்தின்னு சொல்லும். எப்ப முக்தி வரும் அப்படின்னா முழுமை பெற்ற வாழ்க்கை வரும். இளையராஜாவுடைய அம்மா 14 படம் ஃபேமஸ் ஆகி அவங்க வெளிநாட்டுக்கு கச்சேரிக்கு போற போது உடம்பு முடியும். என்ன பண்றேன்னு தெரியல. சில நண்பர்கள் வந்து சொன்னாங்க, ஐயா நீ உங்க அம்மா படைக்கிற மாதிரி இல்லை, ஆனா சாமானியமா போகவும் மாட்டேங்குது. ஒரே இன்ஜெக்ஷன் போட்டீங்கன்னா
எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு நீங்க ஆளு ஃபாரினுக்கு போகலாம்னு சொன்னாங்க. அவர் சொன்னார், எங்க அம்மா இந்த 15 நாளோ 25 நாளோ இருக்கணும்னு ஒரு அமைப்பு இருக்கு. நாங்க வாழ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணோம்னா இதுக்குன்னு ஒரு தடவை மறுபடியும் பிறக்கணும். வேண்டுதல்லையே மிகப்பெரிய வேண்டுதல் பிறவாம வேண்டும். இந்த மாய பிறப்பு இருக்கிற மன்னன் அவளுக்கா இவ்வளவு பாட்டு பாடிட்டு நான் வெளிநாட்டுல போய் காசு சம்பாதிக்கிற பெத்த தாய்க்கு அவமரியாதை பண்ண மாட்டேன். அந்த ஆணை முழுமையா சாந்தி அடைகிறாங்க. நம்ம பக்கத்துல பெரிய பெரிய பாட்டிகள்லாம் 90 வயசு ரொம்ப சீரியஸ். அமெரிக்கால இருந்து லண்டன்ல இருந்து டெல்லியில இருந்து எல்லா பிள்ளைகளும் வந்துடும். அப்பதான் பிறப்பாரு. என்னன்னு கேட்டோம்னா அது ஃப்ரெண்ட் ஒண்ணு போனா சாரியாச்சு. அந்த சாரியாச்சு கேட்டா, ஓ உங்க அப்பதான் இன்னமா இருக்கா, அவளுக்கு கோழி குஞ்சு ரசம் தான் பிடிக்கும்பா, அதை வாங்கி கொடுத்துங்க கொடுக்கணும் போயிருப்பாங்க. நிறைவேறாத ஆசை வச்சு போகாது. அந்த ஆசை நிறைவேறிச்சுன்னா பரிசுத்தான் இறைவன் திருவடிக்கு போயிடுச்சு. அந்த எந்த ஆசையும் இல்லாமல் பரிபூர்ணமா வாழ்ந்து நிறைவடைந்தா இறைவன் திருவடிக்கு போயிடுச்சு. அந்த முக்தி வரும் அப்படிங்கிறத அந்த கிரகத்துக்கு நீங்க 83வது வருஷம் படுத்து தூங்குற போது உங்களுடைய நல்ல அம்மா இறைவன் திருவடிக்கு போய் சேர்ந்தது இன்றைய குறிப்பு. இப்படி நம்முடைய நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம் மூன்றையும் இந்த கையிலேயே எழுதிக்கணும். இந்த கையில ஏதாவது சந்தேகம் வச்சுக்கோங்க. முகத்துல பார்த்தோம், உள்ளங்கையில பார்த்தோம், காலில் பார்த்தோம். காலில் எப்படி பார்க்கறது அப்படின்னா, இப்போ உங்க கால் இந்த கால் இதுக்கு பேர் கட்ட விரல். அப்ப பெருவரல். அந்த பெருவரல காட்டு நீளமாக இருந்தால் தான் ஒருத்தன் தனிப்பட்ட விரல் இருந்து சாதிக்க முடியும். உங்களுக்கு போன ஜென்மத்துக்கு சாதிச்சிருக்கீங்க, போன ஜென்மத்தை காட்டி இந்த ஜென்மத்தை ரொம்ப அதிகமா சாதிக்கும். ஒவ்வொரு பெருசா இருந்தா அடங்கி இருக்கணும். இந்த கட்டளோட பக்கத்துல சின்னதா இருந்தா அடங்கி இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். அதாவது அடங்கி இருக்கிறது அடிமையாக இருப்பாங்க. யாருக்கு சம்பளம் வாங்கிட்டா சம்பளம், நீங்க பல பேர் சம்பளம் கொடுக்கணும். புகழ்பூட்ட வாழ்க்கை இருந்தால் அவன் வெளியில வரும். அப்படி ஒரு நிறைவான வாழ்க்கை வாழ்க்கை அமைப்பு உங்களுடைய வாழ்க்கை அமைந்ததற்கு டோனாலஜிக்கு தெளிவாக பேசியிருக்காங்க. சொல்ல உறுதிகள், அந்த மன உறுதி அதுலதான் தெரிஞ்சு. அப்படி கைரேகை கோழி இல்லை, நிஜம். அதனாலதான் பாரதியார் என்ன சொன்னா, கைரேகை கனிக்கொள். கைரேகை ஆராய்ச்சியாளர் சொல்லக்கூடாது. முதல் பொருளாக எல்லாமே ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லணும். கைரேகை மட்டும்தான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு நினைச்சிருந்தீங்க. தினசரி ஒருவரிடம் வந்து கையை நீட்டி என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் நம்ம கேட்கும் போது இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியல. இப்பதான் இவ்வளவு நாளா இத்தனை பேர் உங்ககிட்ட வரதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு புரியுது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி நிச்சயமா நான் கூட்டிட்டு வரேன். இப்ப இதனுடைய முக்கியத்துவம் நிறைவு என்னன்னா, நம்ம பூர்வ ஜென்மத்தில் தெரிந்தோ தெரியாமோ பாவம் பண்ணிட்டோம். அந்த பாவத்தை கழுவுவதற்கான கழுவாக இருக்கு அப்படிங்கிறது நம்ம கையிலேயே கண்டுபிடிச்சு இன்னென்ன காரியங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த புண்ணிய ரேகை கூடும், பாவ ரேகை படணும். அந்த புண்ணிய ரேகை கூட கூட உங்களுக்கு ஆயுள், மன நிம்மதி எல்லாம் பெருக்குறத நாங்க அட்வைஸ் பண்ணி இந்த மாதிரி நான் சேவை செய்யணும், இந்த கோரிக்கை இப்படி பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா நிறைவேற்ற சொல்லுவேன். எண்ணியாங்க கேள்வி எப்ப எண்ணிய திண்மையரா, அந்த திண்மையை தரக்கூடியதான் இந்த கைதிகை. அந்த கைதிகை எவ்வளவு தூரம் நம்ம கற்றுக்கிறோமோ அவ்வளவு தூரம் நல்லது. தெரியாட்டா மற்றவர்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய எதிர்காலம் எப்போது ஒளிமயமா இருக்கிறதுக்கு இந்த கைதிகை உதவும். அந்த சிவா செட்டியாருடைய ஒரு பெரும் கருணையினால நான் அதை கற்றுக்கிட்டேன். அதைத்தான் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்க கைதிகளை தினசரி வளர்ந்த மாதிரி நல்ல செயல்களை செய்யுங்க.